நம்ம இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா, இப்போ சாம்பார் வைக்க போகிறோம். மொச்சக்கொட்டையும் பருப்பும் போட்டு சாம்பாருங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னே முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மொச்சக்கொட்டையை ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்சு கழுவி வடிகட்டி எடுத்துங்க. பருப்பும் அது போல் கொஞ்சமாக பருப்பு, ஒரு டம்ளரு இது போடுறோன்னா நம்ம அதில் ஒரு அரை டம்ளர் பருப்பு போடுங்க. நல்லா கழுவி இது போல் வடிகட்டி எடுத்து ஒரு குக்கர் எடுத்து போட்டுக்கலாம். அது கூடவே பருப்பு நம்ம கழுவி வச்சிடலங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அதில் தேவையான தண்ணிங்க, அந்த மொச்சக்கொட்டை பருப்பு முழுகிற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்குங்க. குக்கர் மூடி போட்டு நம்ம மூடி கேஸ் மேலே எடுத்து வச்சு பற்ற வச்சுக்கலாங்க. விசிலும் போட்டுக்கலாங்க. விசில் போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துங்க. ஏன்னா ஊறிட்டு இருக்குது எல்லாமே, அதனால் 2 விசில். அதுக்கு தேவையான கத்திரிக்காங்க, நான் முள் கத்திரிக்காய் எடுத்துனுங்கிறேன். தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டுங்க, இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போது காயெல்லாம் கட் பண்ணிட்டோம். சின்ன வெங்காயம் போடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சட்டி அடுப்பு மேலே வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு போட்டு நல்லா பொரிட்டுங்க. பக்கத்தில் சாதமும் வச்சுட்டுங்க. சாதம் பொங்கி வந்துடுச்சு. நாங்கள் மண் சட்டியில் தாங்க சாதம் வெடிப்போம். நல்லா சூப்பராக இருக்குங்க சாதம். சாம்பார் வச்சாலும் மண் சட்டியில். கடுகு பொரிஞ்சிச்சுங்க. வெங்காயம் நம்ம சின்ன வெங்காயம் உரித்து வச்சுங்களேங்க, அதையும் போட்டுக்கலாம். அது நல்லா செவந்து வரட்டங்க. அது கூடவே பூண்டு அதை உரித்து வச்சோம்னா அதை தட்டி போட்டுக்கலாங்க. நல்லா தட்டிட்டோம். அது கூட இது போல் பச்சை கறிவேப்பிலைங்க, நல்லா பச்சைன்னு இது பாருங்கள், இதை உருவி அதில் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். அதையும் பூண்டும் வெங்காயம் கறிவேப்பிலையும் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கலாங்க. நல்லா ஒரு 3-4 நிமிஷம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இதுக்கு தேவையான மஞ்சள் தூளெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். கொஞ்ச நேரம், ஏன்னா நம்ம சாம்பார் மாதிரி தான் வைக்க போகிறோம், அதனால் நல்லா வதக்கிடலாம் எண்ணெயிலே. இது இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போது நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம். அதில் கத்திரிக்காய் அது போல் பெருசாக கட் பண்ணுங்க, சின்னதாக கட் பண்ணாதீங்க. அதாவது நீட்டில் கட் பண்ணாத, குறுக்கில் கட் பண்ணிக்கங்க கத்திரிக்காய். இது கொஞ்சம் நெத்தியாக போட்டாதாங்க நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் தக்காளி கூட இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா தொழி விடுங்க. இது நிறைய பார்த்திங்கன்னா விசேஷத்துலலாம் இது போல் கத்திரிக்காய் மொச்சக்கொட்டை பருப்பு போட்டு குழம்பு வைப்பாங்க. நாங்கள் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்குறோம். அது போல் அதுதான் வச்சு பார்த்தோம். ரொம்ப சூப்பராக வந்துச்சுங்க உங்களுக்கு இது குழம்பு. நல்லா இது போல் வதக்கி விட்டுங்க. கத்திரிக்காய் ஒரு 1/4 அதிலேயே வதங்கணுங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இதுக்கு புளி கொஞ்சம் தூக்கலாம் நம்ம ஊற்றுனாங்க. சாம்பாருக்கு நம்ம ஊற்றுறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றணுங்க. இதுக்கு மஞ்சள் தூளுங்க, உப்பு, சாம்பார் மிளகாய் தூளுங்க, அதையும் போட்டுக்கலாம். அது போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தொழி விடலாங்க.
இது போல் நம்ம வதக்கும் போது மிளகாத்தூள் தூளெல்லாம் போட்டு வதக்கினோம்னா சாம்பாரும் சட்டுன்னு ஆகிடும். நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படின்னு கிடையாது. காய் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. நல்லா தொழவுங்க. அடி பிடிக்கும் போது சிம்மில் வச்சுங்க. தீ கம்மி பண்ணிட்டிங்கன்னா வதக்கலாம். ஏன்னா நம்ம மிளகாய் தூளெல்லாம் போட்டு இருக்கிறோம். அதனால் தீ அதிகமாக வைக்கக்கூடாது. இப்போ தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. இதில் நம்ம ஏற்கனவே பருப்பு இந்த வெள்ளை மொச்சக்கொட்டை வேக வச்சுட்டுருக்குறோம். அதனால் திட்டமாக தண்ணி ஊற்றிங்க. அதையும் இதில் வந்து சேர்க்கணும் நம்ம. இது பாருங்கள், நல்லா அந்த வெள்ளை மொச்சக்கொட்டை நல்லா வெந்து போய்க்குது பாருங்கள். பருப்பு பாருங்கள் நல்லா இழஞ்சும் போய்க்குது. இது போல் ஊற வச்சு செய்யுங்க. வறுத்தம் செய்யலாம், நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்தம் செஞ்சால் கூட நாங்கள் அதிகமாக ஊற வச்சு தான் செய்வோம். இப்போது அந்த கத்திரிக்காய் இதுவில் நம்ம இந்த கொட்டையெல்லாம் ஊற்றினா இது பாருங்கள், புளி ஒரு எலுமிச்சை சைஸ் கொஞ்சம் நம்ம மாமூலாக சாம்பாருக்கு ஊற்றுறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம அதுக்குள்ளே அந்த புளி வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் மதியம் சாப்பாட்டுக்கு வச்சா மீன்ஸ்னா இட்லி கூட தொட்டுக்கலாங்க. நல்லா தான் இருக்குது அந்த சாம்பார். தீ இப்போ அதிகமாக வச்சுங்க, ஏன்னா காய் வந்து வேகணும். இப்போது புளி நம்ம கரைச்சி வச்சிடலாம். அந்த புளி இதில் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. குழம்பு நல்லா சுண்டிடுச்சுங்க. நல்லா காயும் நல்லா இழஞ்சி வர மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் போட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். சுவையான மொச்சக்கொட்டை பருப்பு சாம்பாருங்க இது. நீங்களே செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு சமையல் வீடியோவில் சந்திக்கலாங்க.